பாத்துக்கோ இப்படிதான் இருக்கும். இங்க பாரு, அதாவது அந்த டீம் ஐஎஸ்கில் எடுக்கல எடுத்துருமோன்னு சொல்லி முடிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பாம்பு. பாத்துக்க இல்ல பாம்பு நீங்க காமிச்சீங்க மதன் ப்ரோ. கீரி இப்ப நாங்க ஐயோ 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 என்னடா பண்றான்? ஏய் ஏய் ஒரு நாக்கு ஒண்ணு வச்சா பாரு. ஐவரி ஷாட்கன்ல உமால கார்ஸ்பேல அடிக்கிறாப்பா. ஐயோ பேயாட்டம், பேய் வந்துருச்சு அடிக்கிறதுக்கு. தம்பி பாம்பு கேட்டு பாம்பு பாத்திருக்கியா? பாம்பு கிங் கோபரா பாத்துல. கிங் கோபரா கோபரா இட்ஸ் மீ. கோபரா போறதே கீரி தான. கிங் கோபரா பாத்துல. கிங் கோபரா பாரு. கிங் கோபரா போட்டுருச்சு பாரு. தம்பி கீரி புள்ள இவரு பச்சை பாம்பு இருக்கு பாத்தியா? பச்சை பாம்பு விஷமே இல்லாததான் போய் சாப்பிடும். கிங் கோபரா போட்டு போயிட்டே இருக்கும். கிங் கோபரா வேணா நீ வேணா எடுத்து கையில பிடிச்சு விளாண்டு பாரு. என்ன ப்ரோ கார்ல ஷாட்கன் ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிறான். அதுவும் 2 பேர்ல ஒருத்தன். என்னடா நடக்குது? என்ன ப்ரோ நடக்குது? ஐவரி சாட் செக்கிங் போடலாம் மகேஷ். ஏதோ சம்திங் ராங்காரு. பேய் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் ஒரே டீமா 1v3 பண்ண பாக்குது. யூபிடி சாப்பிடுது. பேய் அகால மரணம் அடிச்சு. பேய் அகால மரணம். பேய் தீரா. பேய் மகால மரணம். ஓ நோ. கடவுள் கிட்ட போயிட்டாரு. பேய் கடவுள்ல அடிச்சிட்டாரு. ஐவரி நாக்கலடா. ஐவரி யூபிடிஸ முடிச்சு விட்டான். மொத்த டீம் முடிஞ்சிச்சு. மொத்த டீம் என்னாச்சு? மொத்த டீம் 4 பேரு அகால மரணப்படைந்தார்கள். மரணம் அவளை புத்தமிட்டது. உமா கொடுத்தது. 1v3. அதாவது 1v3 என்று அழைக்கப்படும் ஒரே ஒருவன் 3 பேரை அடிக்குமா? ஒரே ஒரு குட்டி பாம்பு 3 பேரு கசக் அப்படின்னு கொத்திருச்சு. அகால மரணம் அடைச்சாங்க. ஓ நோ. என்னப்பா இது? ஐவரி ஹேக்கரா? ஐவரி ஹேக் செக் பண்ண வேணுமா? என்னப்பா ஜெயனி மறுபடியும் 14 என்னப்பா 2 பேர் சேர்ந்து 30 கில் அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவன் டீம்ல. 2 பேர் சேர்ந்து 16 கில் வச்ச ஜோஸ் டீமுமே 16 தான். அதான் 2 பேர். அதான் 2 பேர் சேர்ந்து 30 14 கில் இருக்குப்பா. ஆல்ரெடி 16 கில் அடிச்சாங்க. இன்னும் 13 கில் இருக்கு. அடிச்சா மறுபடியும் 29. 2 பேர் சேர்ந்து 29 கில் மறுபடியும் மேட்ச் பண்ணி விளையாடலாம்னு பாக்குறாங்களா? தெரியலையே. ஃபன் பண்றாங்க. என்னவா இருக்கும்? ஏன் அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க? யாரோ சாரா போய் சொல்ல மாட்டீங்களா? இது கிளாசிக் இல்ல, இது வார்னு. ஆத்துக்கிட்டே ஏப்பா கோஸ்ட் முட்டை சாப்பிட போயிட்டானா? டுவோ ஸ்குவாட் விளையாண்டுக்கிறாங்க எல்லாம் 2 பேரும். கோஸ்ட் முட்டை சாப்பிட டைம் ஆயிடுச்சு. என்ன கேட்டு சொல்ல உனக்கு? அகால மரணம் முட்டை சாப்பிட போறேன். அவர் முட்டை போட்டாங்க. அவரை அவன் தான். நான் இருந்தா நானே அடிச்சிட்டு இருப்பேன். நீ அடிச்சுக்கோன்னு விட்டு போயிட்டான். விட்டு கொடுத்தான்டா. இது வலிந்த முட்டா இருக்கு. 12-13 கில் போட முடியாது. போட்டா ஹேக்கர். ஏண்டா அவங்க டிஃபெண்டிங்டா. ஜாலியா இருக்காங்க. டிஃபெண்டிங் பண்ற டீம் 14 கில் அடிச்சு பாத்துருக்கியா? சாட்ல வர போட்டுக்கிறாங்க. என்ன ப்ரோ டிஃபெண்டிங் பண்றேன்னு சொல்லி அடிச்சாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ அடிச்சாடுற நீ 14 கில் எடுக்க மாட்டேங்குது? என்ன ப்ரோ டிஃபெண்டிங் போடுறவங்க 14 கில் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஜோஸ் டீம் முடி வந்துட்டு இருக்கு. ஜோஸ் டீம்ல கடைசி பாயாசத்துக்கு பாயாசம் கொடுக்க போறாங்க. என்னடா நடக்குது? இவன் ப்ரோ எனக்கு என்ன இவனை பார்த்தா ஹேக்கர் மாதிரி இருக்கு. இவன் எப்படி ப்ரோ வந்து இப்ப கண்டுபிடிச்சான் அவனை? ஏதோ ஹேக்கிங் மாதிரி தோணுது ப்ரோ. எப்படி சைக்கிள்ல வரவனை கண்டுபிடிச்சான்? சைக்கிள்ல வரவன கவர் வெளியா போகுது. 18 கில். அதுல இங்க பாரு சீனியர் 2 பேரும் சேர்த்துட்டு பரோட்டா சாப்பிட போயிட்டானுங்க. ஜூனியர்ஸ் 2 பேரும் ஆடிட்டு இருக்கானுங்க. ஐவரி டோனி டெட்லி டுவோ காம்பினேஷன். அந்த டுவோ டிராஃபி நாவே அவனுக்கு தான் ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல. 15 டிராஃபி வின்னர்ஸ் ரெக்கார்ட் வச்சிருக்காங்கல்ல. ஐஎஸ்டி டுவோ ஐஎஸ்டி ஏன் பாத்தியானி இந்த ஐஎஸ்டி டுவோ வின் டிராஃபி ரெக்கார்ட் வச்சிருக்காங்கப்பா. வேர்ல்ட் ரெக்கார்டு அவனுங்க. அவனுங்க ஆமா 2 பேர் வேர்ல்ட் ரெக்கார்டு. டிராஃபி எடுத்து நான் பார்க்கலையே.
இது வேற அவங்க பேர் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஐவரி டோனி தான் இது வச்சிருக்கேன். ரியாட் ஏறுறாங்க. இதெல்லாம் ஆக்கு மாதிரிதான் இருக்குது. மறுபடியும் லிஃப்ட்ல 2 நாக்கு, ஒரே ஒருத்தர் லிஃப்ட்ல. என்னப்பா 20 கிலோ இவங்க? சென்டர் ஜோன் பிடிஎஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. என்ன இருக்கு? நீ வர இந்த பக்கம் வராதன்னு சொல்லிட்டோம்ல. அங்க பாரு கோரமா யாரோ இருப்பாங்க, அவங்கள பாரு. தங்கமேட்டு சரிங்க வராதா? அங்க பாரு தங்கமேட்டு உட்கார்ந்து இருக்கான் பாரு. அங்க பாரு அவனை பார்த்து கமெண்ட் பண்றான். அங்க பாரு அங்க பாரு சைடுல பாரு 15ல பாரு ரியாட் இருக்கான் பாரு. 15ல பாரு ரியாட் இருக்கான் பாரு. அவனை பாரு 2ல பாரு பிடிஎஸ் பாரு எம்பிடிஎஸ் பாரு வெளிய லாபில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பாரு. அங்க பாரு அவங்க இப்பதான் ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. சினர்ஜி பில்ட் ஸ்ட்ராட்டஜி சினர்ஜி ஒண்ணா சேர்த்து பில்ட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் வெறி கொண்ட வேகையா வருவாங்க bro. ஓகே ஓகே ஓகே. எப்படி இவங்க 2 பேரும் போய் இப்ப கிசா கிட்ட பேசி தூண்டி விட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு வர போறாங்க. ஓகே அவன் இப்ப விட்டு கொடுத்துட்டோம். நம்மள நம்பி 2 பசங்க வேற இருக்காங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க பாருங்க. என்ன பாட்டு? ஊர்வசி take it easy ஊர்வசி ஊசி போல உடம்பிருந்த தேவையில்லை பாசி. அந்த பாட்டு காடுவீங்களா? எந்த பாட்டு காடுவீங்க சொன்னா நாங்களும் பாக்குறோம். எனக்கு இந்த பாட்டு பிடிப்பா. இந்த பாட்டு காடுங்கப்பா. தாம் தருகிறது இந்த எடுதோம் தருகிற அந்த பாட்டு காடுங்க நல்லா இருக்கும். கிளாசிக்கல் சாங் ஆடுங்க. அப்பதான் எனக்கு பிடிக்கும். கிசா ப்ரோட்ட வந்து பேசிட்டு வந்தாலே போதும். கிசா ப்ரோ பண்ணாருல அது 2.0க்கு வந்து கஷ்டமா போட்டாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான். ஐவில்க்கு எடுக்கப்படும் உடைக்கப்படும். ஐயோ ஏதோ தப்பா இருக்கு. நல்லா இருக்கு. 4 பேரு ரியாட்ல. ரோனி ப்ரோ ஆஃப் ஹெச்பி. அவ்வளவுதான். அதுல ஒரு நாள் கஷ்டம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். நேடங்க ஒரே போட்டுக்கிட்டாரு நேட. 1 ஹெச்பி டோனி ப்ரோ 1 ஹெச்பி. அவ்வளவுதான். அகால மரணம். அதாவது இந்த பையன் என்னப்பா சொன்னா? இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ண சொன்னானே நீ கேட்டியப்பா? அவங்க நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. எல்லா கில்லையும் குறைச்சு வச்சு குறைச்சது அவங்க தானே. டேய் டிஃபெண்ட் பண்ண 19 டேய் 19 கிலோ அடிச்சிருக்காங்க. 19 கிலோ கணக்கு வராது. ஓஜி டிஃபெண்ட் செஞ்சுட்டாங்க. இவன் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணிருப்போம் சொல்லி வேணுமே தோத்துக்காப்பா. இந்த 2 மேட்ச் ஆட்டணும் உங்களுக்கு என்னன்னு காமிக்க போறோம் பாருங்க.